நம்ம வீட்டுல நம்ம வந்துட்டு டிவி பார்க்கும்போது என்ன டிட்டர்ஜென்ட் ஆட் வந்துருச்சுன்னா அதுல நிறைய நுரைங்க வந்துட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுவாங்க. ஏன் அவங்களுக்கு குளிக்க வைக்கும் போது கூட நிறைய சோப் போட்டு குளிக்க வச்சீங்கன்னா அந்த நுரையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு இந்த நுரைன்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பட் ஆனா இப்ப ரீசெண்டா வந்துட்டு கேலவர்பள்ளி டேம்ல வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. அங்க வந்து ஃபுல் ஒரு ஒயிட் ஃபோம் நிறைய வந்துட்டு இந்த சோப்போட நுரை வர மாதிரி. பட் ஆனா இந்த நுரை வந்துட்டு சாதாரணமான நுரை கிடையாது. அதாவது பசங்க விளையாடக்கூடிய ஒரு நுரை கிடையாது. எல்லா உயிரினத்துக்குமே பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஒரு நுரையா தான் இது இருக்குது. பட் ஆனா இந்த நுரை பின்னாடி என்ன பிரச்சனைன்னு நீங்க ஆல்ரெடி நிறைய சோசியல் மீடியா ரீல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. பட் ஆனா இப்போ நிறைய ஷாக்கிங்கான டேட்டா வந்துட்டு கிடைச்சிருக்குது இந்த டேமை பத்தி, இல்ல இந்த ரிவரை பத்தி. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த டேம் வந்துட்டு, அதாவது கேலவர்பள்ளி டேம் வந்துட்டு எங்க இருக்குதுன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஹொசூர் ஊர்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டேம் தான் இது. இந்த டேம் வந்துட்டு எந்த ஆறுல இருக்குதுன்னா வந்துட்டு இது வந்துட்டு தென்பெண்ணை நதி இல்ல தென்பெண்ணை ஆறுன்னு சொல்லுவோம். அதுக்கு உரிய டேம் தான் இது. இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது வந்துட்டு கர்நாடகால ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ரிவர் தான் இது. இது அப்படியே ஃப்ளோ ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள வருது. தமிழ்நாட்டுல இருந்து அப்புறமா இது வந்துட்டு பே ஆஃப் பெங்காலுக்கு போயிடுது. இதுதான் வந்துட்டு இந்த ரிவரோட ஃப்ளோ. இந்த ரிவர் வந்துட்டு கர்நாடகால கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இந்த ரிவர் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த இந்த ரிவர் வந்துட்டு தமிழ்நாட்டுல தான் இருக்குது. பட் ஆனா ரிவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குதுன்னா இது வந்து கர்நாடகால இருக்குது. வெரி சிமிலர் டு காவேரி. பட் ஆனா இந்த ரிவருக்கு வந்துட்டு கர்நாடகால என்ன பேர்னா வந்துட்டு தக்ஷிணா பினக்கினி அப்படின்ற ஒரு பேர் தான் இது. இந்த ரிவர் வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னா இது வந்து பல்லாயிரம் வருஷமா வந்துட்டு இந்த ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இது வந்து சங்ககால இலக்கியத்திலுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்ட ஒரு ரிவர். எப்படி நமக்கு காவேரி ஆறு வந்துட்டு நிறைய பொன்னி நதின்னு நம்ம சொல்லுவோம், அதுக்கு நிறைய ஒரு ஹிஸ்டரி, அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த தென்பெண்ணை ஆறுக்குமே வந்துட்டு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது நம்ம சங்க இலக்கியத்துல. இதை நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இந்த ஆறுக்கு வந்துட்டு தமிழர்கள் கிட்ட பல்லாயிரம் வருஷமாவே வந்துட்டு ரொம்ப ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் தான் இது. பட் ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா இந்த ரிவர் வந்துட்டு ரொம்பவே பொல்யூட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு டாக்ஸிக் வேஸ்டிங் டம்பா மாறிட்டு இருக்குது. பட் ஆனா இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னா கர்நாடகால இருந்து வரக்கூடிய தண்ணியில வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பட் அதனால என்ன ஆயிருக்குன்னா இந்த டேமோட க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங்ல வந்துட்டு அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப எப்படி நம்ம சோப்பை எடுத்து உடம்புல தேய்ச்ச உடனே நுரையா மாறும். இந்த கெமிக்கல்ஸ் வந்து அந்த டேமை இடிச்சு சடனா ரிலீஸ் பண்ணும்போது அது நுரையா மாறி இப்போ அங்க ஃபுல் நுரையா தான் இருக்குது. அது சுத்தி இருக்க கிராமங்களுக்கு வந்துட்டு பிரீத் பண்ண முடியலன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க விவசாயம் பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டேமை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கிராஸ், அந்த செடிகள் எல்லாமே கருப்பா மாறிட்டு இருக்கு. கிரில் எல்லாம் கருப்பா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ அதுல கெமிக்கல்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அங்க இருக்கிற மீன்கள்லாம் கூட இறந்து போயிட்டு இருக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து இந்த ரிவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு 100 ml வாட்டர் எடுக்கிறாங்க. எதற்காகனா ஒரு டெஸ்ட் பண்ணலாம் இந்த தண்ணியில என்ன இருக்குது, என்ன பிரச்சனைன்னு. அப்ப வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபீக்கல் காலிஃபார்ம் மேட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த தண்ணியில. அதாவது ஒரு கிருமினே நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிருமி என்ன ஒரு பாக்டீரியா மாதிரி. அது எங்க இருக்கும்னா மனிதர்களோட இன்டெஸ்டைன்ஸ்ல, இல்லைன்னா வந்துட்டு இந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதோட கழிவுல, இல்ல மனிதர்களோட கழிவுல, அதாவது ஒரு எக்ஸ்கிரீஷன்ல தான் இந்த மேட்டர் கண்டுபிடிக்க முடியும். இது வந்துட்டு பேசிக்கலி என்ன சொல்றாங்கன்னா குடிக்கணும்னா, ஒரு தண்ணியை குடிக்கணும்னா இந்த மேட்டர் வந்துட்டு 0 இருக்கணும். அதோட ஸ்கோர் வந்து 0 இருக்கணும். அப்பதான் அது ட்ரிங்கிங் வாட்டரா நம்ம ஏத்துக்க முடியும். இல்ல சரி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண அலோவ் பண்ணலாம்னா அது வந்துட்டு ஒரு 500, less than 500 அப்படி இருக்கணும். இதுதான் ரேஞ்ச் குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும். பட் ஆனா இந்த ரிப்போர்ட்ல இருந்து என்ன கிடைச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட 20,050 தான் அதோட ஸ்கோரு. அதாவது இந்த ஃபீக்கல் காலிஃபார்ம் மேட்டரோட ஸ்கோர் வந்துட்டு 20,050 கிடைச்சிருக்குது ஒரு 100 ml வாட்டர்ல. அப்போ எவ்வளோ ஒரு டாக்ஸிக் கண்டென்ட் வாட்டர் வந்துட்டு இது பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட வாட்டரோட கலர் பாத்தீங்கன்னாவே பிளாக் கலர்ல இருக்கும். சரி இது மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்றாங்க. இந்த தண்ணியில வந்துட்டு எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குன்னு. ஸோ இதுல வந்துட்டு ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குதுன்றதுக்கு டிசால்வ்ட் ஆக்சிஜன் பேரு. அதுக்கு வந்துட்டு எவ்வளவு ஸ்கோர்னா 1ல இருந்து 10 கொடுக்குறாங்க. இதுல வந்து மினிமம் 5 இருக்கணும். அப்பதான் வந்துட்டு பேசிக்கா ஒரு ஃபிஷ் வாழும். அதாவது அதுவே கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கே வந்துட்டு ஒரு 5 ஸ்கோர் தேவைப்படுது. 6, 7 பெட்டர். 10னா அது வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி, ஒரு நல்ல தண்ணி, இங்க ஃபிஷ் எல்லாம் ஈஸியா வாழலான்றது. இப்போ இதுல ஸ்கோர் வந்துட்டு என்ன வந்திருக்குன்னா 0 to 1 டெசிமல்ஸ்ல வந்திருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி அங்க வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் வாழவே முடியாது. அதற்காக தான் இந்த ரிவரை சுத்தி ஃபிஷ் எல்லாம் செத்து போன மாதிரி நிறைய பேருக்கு இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் அதோட இது நிக்கல. இந்த வாட்டரை வந்துட்டு கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதாவது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்னு இருக்காங்க அவங்க, அப்புறமா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு,
அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வாட்டரை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. 5 கிளாஸஸ் தான், கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இன்னு. ஏ வந்துட்டு பெஸ்ட் கிளாஸ், இ வந்துட்டு வர்ஸ்ட் கிளாஸ். இந்த தண்ணி வந்துட்டு எந்த கிளாஸ்ல கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸ் இல கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதாவது குடிக்கிறதுக்கும் இந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாது, குளிக்கிறதுக்கும் இந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாது. இதுதான் இதோட நிலைமை. பட் ஆனா இங்க நிக்கிறதுல இந்த பிரச்சனையோட சிவியாரிட்டி, இந்த ரிவர் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரியில ஆரம்பிக்குது, அதுக்கப்புறமா தர்மபுரிக்கு போகுது, அதுக்கப்புறமா வேலூருக்கு போகுது, அதுக்கப்புறமா திருவண்ணாமலையை தாண்டுது, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு கடலூருக்கு போகுது, கடலூர் தாண்டின பேருக்கு உங்களுக்கு போயிட்டு பே ஆஃப் பெங்கால்ல மிக்ஸ் ஆகுது. இப்போ இந்த தண்ணி பாஸ் ஆகக்கூடிய பேசேஜை பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரஸ்ட்டை தாண்டுது. இந்த ஃபாரஸ்ட்டை தாண்டும் போது கண்டிப்பா நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு தண்ணியை குடிக்கும். அந்த அனிமல்ஸ் வந்துட்டு இந்த பன்னியா இருக்கும், இல்ல புலிகள் இருக்கும், யானைகள் இருக்கும், நாய்ங்க இருக்கும், இது குதிரைங்க இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இது வந்து கிளாஸ் இ வாட்டரு. இது வந்து ஃபீக்கல் காலிஃபார்ம் மேட்டர் வந்து 20,000 இருக்குது. இது வந்துட்டு நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்துட்டு இதை குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம குளிக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இது தண்ணியை தொட தேவையில்லை, நம்ம பக்கத்துல இருக்க ஆறு இல்ல குளத்துல போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு அதுக்கு தெரியுமா? கண்டிப்பா அதுக்கு தெரியாது. பாவம் அதுவும் குடிக்கும். இது என்ன ஆகும்னா கண்டிப்பா இந்த அனிமல்ஸுக்கு வந்துட்டு த்ரோட்ல பிரச்சனை வரும், உடம்புல பிரச்சனை வரும், அதுக்கப்புறமா என்ன இறந்து போவோம், கேன்சர் உருவாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதை சுத்தி இருக்குது. யானை புலி இறந்து போச்சுன்னா காடுகள் உருவாகாது, காடுகள் உருவாகலன்னா மழை தண்ணியை வந்துட்டு காடுகள் பிடிச்சி வச்சுக்காது, மழை தண்ணியை காடுகள் பிடிச்சி வச்சுக்கலன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகுது, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகலன்னா சுத்தி இருக்கிற ஊருங்களுக்கு போர்வெல் போட்டா எப்படி தண்ணி வரும், எப்படி கிணறுல தண்ணி ரொம்பும், அப்ப என்ன ஆகும், கடல்ல இருக்கிற தண்ணி வந்துட்டு டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சுட்டு கடல் தண்ணியை உப்பை ரிமூவ் பண்ணி அதை குடிக்கணும். அது குடிக்கிறதுனால இன்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கிட்னி, லிவர்னு 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரிவர்ல இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் போய் முடியுது பாருங்க நீங்களே. இதே தண்ணி தான் கடல்லையும் போய் கலக்கும், கடல்ல இருக்க உயிரினமும் இதே கெமிக்கலை தான் எடுத்துக்க போகுது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. பட் ஆனா இந்த தண்ணி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா இது வந்து பக்கத்து மாநில இருந்து ஆரம்பிக்குது. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, பெங்களூர்ல வாழ்ற மக்களுக்கு வந்துட்டு ஆஹா தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகுது, அதுல வந்துட்டு நம்ம வந்து குப்பையை கலந்து கொடுப்போம் அப்படின்னு கண்டிப்பா சாதாரண மக்களுக்கு விருப்பமும் கிடையாது, அவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சும் இருக்காது. பட் ஆனா இது எங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனைனா பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்த சியூவேஜ் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க தான் இதை ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ பெங்களூர்ன்ற ஒரு சிட்டி வந்து ரொம்ப ஒரு பெரிய சிட்டி. அங்க இருக்க மக்கள் வந்துட்டு அவங்களோட பிரச்சனைகள் அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயின்னு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு தண்ணி எங்க போய் மிக்ஸ் ஆகுதுன்னு கண்டிப்பா பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பார்த்தாலும், அண்ட் அவங்களுமே வேணும்ட்டே தண்ணிக்கு தமிழ்நாடு போகுது இதுல குப்பை கலந்து கொடு அப்படின்னு அவங்க பண்ண போறதா இது வந்து பிராக்டிக்கல் கிடையாது. ஸோ எங்கேயோ ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணணும் தான் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட கவர்மெண்ட்ஸை கேட்டுக்கிட்டு இருக்கிறது. இப்போ என்னன்னா டீசாலினேஷன் பிளான்ட் இருக்கும் இல்லையா, உப்பு தண்ணி எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி தான் சியூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது எங்கெல்லாம் குப்பை கலெக்ட் ஆகுதோ, எங்கெல்லாம் சியூவேஜ் கலெக்ட் ஆகுதோ அது எல்லாமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நீங்க வந்துட்டு ரிவர்லயோ இல்ல எங்க இருக்கிற லேக்லயோ எங்கன்னா விடணும். இதுதான் வந்துட்டு லா இருக்கிறது. பட் ஆனா எத்தனை ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது ஒரு பெரிய ஒரு சிட்டிக்கு ஒரு 5 ட்ரீட்மெண்ட் பிளான் இருக்கும், 6 ட்ரீட்மெண்ட் பிளான் இருக்கும். பட் ஆனா அது 10மான்றதான் இங்க கேள்வியே. ஏன்னா எல்லா சிட்டியுமே டெவலப் ஆகிட்டு இருக்குது, க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல மிக இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்துட்டு சியூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். அது ஒண்ணுதான் வந்துட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும் எந்த தண்ணியை குடிக்கணும். இப்ப நமக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சதுனால கிருஷ்ணகிரி மக்கள் ஆகட்டும் இல்ல ஒசூர் மக்கள் ஆகட்டும் கண்டிப்பா அவங்க வந்துட்டு போயிட்டு கிணறுல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபீல் ஆகும் இது ஏதோ தப்பு இருக்குப்பா, போயிட்டு ஒரு பிஸ்லரி பாட்டில் எடுத்துட்டு வான்னு போய் குடிப்பாங்க. பட் ஆனா இந்த சாதாரண ஒரு அனிமல்ஸ் எல்லாம் இது எங்க போவோம், மீன்கள் வந்துட்டு எங்க போய் கத்தும், யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. எதற்காக நம்ம இதை ஒரு மிகப்பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, மனிதர்கள் நம்மள மாதிரி மனிதர்கள் இப்ப என்ன மாதிரி ஆட்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து 20-30 பேர் கிட்ட என்னோட ஆதங்கத்தை நம்ம சொல்லிப்போம். பட் ஆனா இந்த பறவைகள், காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய புலி, எலிஃபென்ட், பன்றி, காட்டு நாய், இதுங்கெல்லாம் எங்க போய் சொல்லும், அவங்களுக்கு இதுல இருக்கு கிருமிகள் இருக்கு, இதுக்குள்ள வந்து பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாம அதை குடிப்பாங்க, இறந்து போவாங்க, அதுக்கூட குட்டிங்களுக்கு கொடுக்கும், காட்டுக்குள்ள அதுங்களுக்கு நோய் வரும், அதோட சஃபரிங்ஸை பத்தி யாருமே கண்டுக்கிறது இல்லை. அதனாலதான் இதை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். டாடா, பாய்.